ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். மகாராஜாதிராஜ ராஜகம்பீர ராஜமார்த்தாண்ட ராஜகுலோத்துங்க ராஜகுலதிலக ஈரேழு 14 லோகத்தின் அதிபதி பாரா. ஆதித்த கரிகாலன், பார்த்திபேந்திரன், கந்தமாறன் மேலும் படை பரிவாரம் சூழ ராஜபாட்டையில் வந்து கொண்டிருந்தபோது சாலையில் 2 குதிரைகள் புழுதியை கிளப்பிக் கொண்டு வெகு வேகமாக வருவதை அவர்கள் பார்த்தார்கள். கண்மூடி திறக்கும் நேரத்தில் அந்த குதிரைகள் அவர்களை நெருங்கி வந்துவிட்டன. அவை வந்த வேகத்தை பார்த்தால் இளவரசர் கோஷ்டி எதிரில் வருவதை கூட கவனிக்காமல் தாண்டி போய்விடும் எனத் தோன்றியது. அவ்வளவு அகம்பாவம் பிடித்தவர்கள் யார் என்று பார்ப்பதற்காக கந்தமாறனும் பார்த்திபேந்திரனும் வேல்களை நீட்டி சாலையின் குறுக்கே வழிமறிக்க ஆயத்தமானார்கள். ஆனால் வந்த குதிரைகளோ அவர்களுக்கு சிறிது தூரத்தில் தடால் என்று பிடித்து இழுத்து நிறுத்தப்பட்டன. வந்தியத்தேவனும் ஆழ்வார்க்கடியானும் குதிரைகள் மீதிருந்து கீழே குதித்தார்கள். வந்தியத்தேவனை கண்டதும் இளவரசன் ஆதித்த கரிகாலனுக்கு குதூகலம் தாங்கவில்லை. அவனும் குதிரை மீதிருந்து கீழே குதித்து முன்னேறிச் சென்று வந்தியத்தேவனை கட்டித் தழுவிக் கொண்டான். தம்பி, உனக்கு 100 வயது. இப்போதுதான் உன் பெயரைச் சொல்லி ஒரு கண நேரம் கூட ஆகவில்லை என்றான் கரிகாலன். கந்தமாறனும் பார்த்திபேந்திரனும் இந்த காட்சியை பார்த்து அடைந்த அசூயை அவர்கள் முகத்தில் தெரிந்தது. அவர்கள் சற்று முன்னால் குதிரையை செலுத்திக் கொண்டு போய் நின்றார்கள். சிறிது தூரத்தில் இன்னும் சில குதிரைகள் வருவதை அவர்கள் கண்டார்கள். சில நிமிஷத்துக்கெல்லாம் அந்த குதிரைகளும் வந்து நின்றன. அந்த குதிரைகளின் மீது வந்தவர்கள் கடம்பூர் ஆட்கள் என்பதை கந்தமாறன் கவனித்தான். அவர்களிடம் நெருங்கிச் சென்று விவரம் கேட்டான். பின்னர் இளவரசன் ஆதித்த கரிகாலனிடம் வந்தான். கோமகனே, இந்த வந்தியத்தேவன் தங்களுக்கும் நண்பன், எனக்கும் சிநேகிதனாகத்தான் இருந்தான். ஆனால் இவன் மீது குற்றம் சுமத்த வேண்டியதாயிருக்கிறது. இவன் சிநேகித துரோகி. இவன் என்னை முதுகில் குத்தி படுகாயப்படுத்தினான். ஆகையால் இவன் விஷயத்தில் தாங்கள் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்று எச்சரிப்பது என் கடமையாகிறது என்றான் கந்தமாறன். கந்தமாறன் அவனுடைய அருமை நண்பனாயிருந்த வந்தியத்தேவன் மீது கூறிய குற்றச்சாட்டை கேட்ட ஆதித்த கரிகாலன் இடியடி என்று உடல் குலுங்கச் சிரித்தான். கந்தமாறா, வந்தியத்தேவன் உன் முதுகில் குத்துவிட்டான் என்றா சொல்லுகிறாய்? நீ என்னத்திற்காக அவனுக்கு முதுகை காட்டினாய் என்று கேட்டுவிட்டு மறுபடியும் குலுங்க குலுங்க சிரிக்கத் தொடங்கினான். கந்தமாறனுடைய கரிய முகம் சிவந்தது. கண்கள் கோவைப்பழம் போலாயின, உதடுகள் துடித்தன. ஐயா, தாங்கள் இதை சிரிக்கக்கூடிய விஷயமாக கருதுகிறீர்களா என்று கேட்டான். கந்தமாறா, நான் சிரிக்கக்கூடாது என்று சொல்லுகிறாயா? சிரிப்பு என்பது மனிதர்களுக்கு தெய்வம் கொடுத்திருக்கும் ஒரு வரப்பிரசாதம். மாடு சிரிக்காது, ஆடு சிரிக்காது, குதிரை சிரிக்காது, சிங்கம் சிரிக்காது. வேடிக்கை விளையாட்டுகளில் மிக்க பிரியம் உள்ள குரங்குகள் கூட சிரிப்பதில்லை. மனித ஜென்மம் எடுத்தவர்கள் மட்டும்தான் சிரிக்க முடியும். அப்படி இருக்க நீ என்னை சிரிக்கக்கூடாது என்கிறாயே? நான் கூட சிரித்து ரொம்ப காலமாயிற்று நண்பா. இப்போது நான் சிரிக்கும் சத்தத்தை கேட்டு எனக்கே ஆச்சரியமாயிருக்கிறது. நீ என்னை பார்த்து சிரிக்கக்கூடாது என்கிறாயே என்றான் ஆதித்த கரிகாலன். ஐயா, தாங்கள் சிரித்து மகிழ்வது பற்றி எனக்கு சந்தோஷம்தான். ஆனால் நான் இந்த சூராதி சூரனுக்கு முதுகு காட்டியதாக எண்ணிக்கொண்டு சிரிக்க வேண்டாம். நான் எதிர்பாராத சமயத்தில் பின்னால் மறைந்திருந்து இவன் என்னை குத்தினான். துர்காதேவியின் அருளாலும் நந்தினி தேவியின் அன்பான சிகிச்சையினாலுமே நான் பிழைத்து எழுந்து வந்தேன். இவன் செய்த அந்த துரோகச் செயலை குறித்து தாங்கள் விசாரித்து நியாயம் செய்யுங்கள், அல்லது நானே இவனை தண்டிப்பதற்கு எனக்கு உடனே அதிகாரம் கொடுங்கள் என்றான் கந்தமாறன். நண்பனே, நானே அவசியம் விசாரித்து நியாயம் வழங்குகிறேன். செம்பியன் குலத்து மன்னர்களிடம் ஒருவன் நியாயம் கேட்டு அவனுக்கு நியாயம் கிட்டவில்லை என்ற பேச்சு இதுவரையிலும் கிடையாது.
எங்கள் பரம்பரையின் ஆதி மன்னனாகிய சிபி புறாவுக்கு நியாயம் வழங்குவதற்காக தன் சதையை துண்டு துண்டாக வெட்டி கொடுக்கவில்லையா? எங்கள் குலத்தைச் சேர்ந்த மனுநீதி சோழன் பசுவுக்கு நியாயம் வழங்குவதற்காக தன் குமாரனையே பலி கொடுக்கவில்லையா? நீ புறாவை விட பசுவை விட மட்டமானவன் அல்ல. உனக்கு நான் நியாயம் வழங்க மறுக்க மாட்டேன். இவனை நான் விசாரிக்கும் வரையில் பொறுமையாயிரு. வல்லவரையா, உன் பிரயாணத்தை பற்றிய மற்ற விவரங்களை சொல்லுவதற்கு முன்னால் கந்தமாறனுடைய குற்றச்சாட்டுக்கு நீ மறுமொழி சொல்லிவிடுவது நல்லது. என்ன சொல்லுகிறாய்? இவனை நீ பின்னால் இருந்து முதுகில் குத்தியது உண்மையா? அப்படியானால் அத்தகைய வீர லட்சணமில்லாத நீசத்தனமான காரியத்தை ஏன் செய்தாய்? எதற்காகச் செய்தாய் என்று கேட்டான். இளவரசே, நான் இந்த வீராதி வீரனை குத்தவும் இல்லை, அதுவும் பின்னால் மறைந்து நின்று முதுகில் குத்தவே இல்லை. முதுகில் குத்தப்பட்டு நினைவிழந்து இரத்த வெள்ளத்தில் கிடந்தவனை தோளில் தூக்கிக் கொண்டு போய் சேந்தனமுதன் வீட்டில் போட்டு காப்பாற்றினேன். ஆனால் இப்படி இவன் உயிரை காப்பாற்றியதற்காக நான் இப்போது வருத்தப்படுகிறேன். இவனை மார்பிலே குத்தி கொல்லாமற் போனோமே என்று பச்சாதாபப்படுகிறேன். சிநேக தர்மத்தை முன்னிட்டு என் அரசருக்குச் செய்ய வேண்டிய கடமையை புறக்கணித்து விட்டேன். ஐயா, இவன் என்னை சிநேக துரோகி என்று சொன்னான். ஆனால் இவன் சிநேக துரோகி மட்டுமல்ல, எஜமான துரோகி. இவன் முதுகில் குத்தப்பட்டது எங்கே, எந்த சந்தர்ப்பத்தில் என்று கேளுங்கள். தஞ்சாவூர் கோட்டையின் ரகசிய சுரங்க வழியாக இவன் யாரை பழுவேட்டரையர் அரண்மனையில் கொண்டு போய் விட்டு திரும்பினான் என்று கேளுங்கள். பெரிய பழுவேட்டரையரின் பொக்கிஷ நிலவரியில் இவன் அன்றிரவு யாரை பார்த்தான் என்று கேளுங்கள். ஆடி மாதம் 18ஆம் பெருக்கு தினத்தில் இவனுடைய கடம்பூர் மாளிகையில் என்ன நடந்தது என்று கேளுங்கள். அன்றைக்கு அங்கே மூடு பல்லக்கில் மறைந்து கொண்டு வந்தது யார் என்று கேளுங்கள். இந்த சமயத்தில் கந்தமாறன் உடல் நடுங்க நாக்குடர, அடே அற்ப பயலே, நிறுத்து உன் அபத்த பேச்சை, இல்லாவிட்டால் இதோ இந்த வேலுக்கு இரையாவாய் என்று கூறி வேலை கையிலே எடுத்தான். ஆதித்த கரிகாலன் அவனுடைய படபடப்பைக் கண்டு சிறிது வியப்படைந்தான். கந்தமாறனுடைய கையில் இருந்த வேலை பிடுங்கி தன் இரும்பையொத்த கரங்களினால் அதன் அடிக்காம்பை வளைத்தான். வேல் படார் என்று முறிந்தது. அதன் இரு பகுதிகளையும் ஆதித்த கரிகாலன் தூர வீசி எறிந்துவிட்டு, ஜாக்கிரதை, என் சிநேகிதர்கள் என் முன்னாலேயே சண்டையிடுவதை நான் சும்மா பார்த்து கொண்டிருக்க முடியாது. பார்த்திபேந்திரா, இவர்களில் யாராவது இனி வேலையோ வாளையோ கையில் எடுத்தால் உடனே அவனை சிறைப்படுத்துவது உன் பொறுப்பு என்றான். உடனே வந்தியத்தேவன் தன்னிடமிருந்த வாளை எடுத்து பார்த்திபேந்திரனிடம் கொடுத்தான். பார்த்திபேந்திரனும் வேண்டா வெறுப்பாக அந்த வாளை பெற்றுக்கொண்டான். கந்தமாறா, உன்னுடைய குற்றச்சாட்டுக்கு வல்லவரையன் மறுமொழி கூறினான். அதன் உண்மையை குறித்து நானே சாவகாசமாக விசாரித்து தீர்ப்பு கூறுகிறேன். அவன் கேட்ட கேள்விகளுக்கு நீ விடை சொல்லப் போகிறாயா என்று கரிகாலன் கேட்டான். கந்தமாறன் தட்டு தடுமாறி மென்று விழுங்கிக் கொண்டு, ஐயா, அந்த விஷயங்களைப் பற்றி நான் யாரிடமும் சொல்லுவதில்லை என்று சத்தியம் செய்திருக்கிறேன் என்றான். பார்த்திபேந்திரன் அப்போது தலையிட்டு, அரசே, இவர்கள் ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டுவது ஏதோ பெண்ணை பற்றிய விஷயமாக காண்கிறது. ஆகையால் இவர்களை தனித்தனியாக கேட்டு தெரிந்து கொள்வது நலம் என்றான். ஆம் பார்த்திபேந்திரா, நானும் அப்படித்தான் கருதுகிறேன். நீங்கள் 3 பேரும் தனித்தனியாக பழுவூர் இளையராணியை பார்த்து அவளுடைய மோகவலையில் விழுந்திருக்கிறீர்கள். ஆகையினால்தான் ஒருவரை ஒருவர் விழுங்கிவிட பார்க்கிறீர்கள் என்று கரிகாலர் கூறிவிட்டு மறுபடியும் சிரித்தார். பார்த்திபேந்திரனுடைய முகம் சிணுங்கியது. அவன், பிரபு, தாங்கள் இன்றைக்கு எந்த முக்கியமான விஷயத்தையும் லேசாக கருதி சிரிக்க தீர்மானித்திருப்பதாக தெரிகிறது. நல்லது, நானும் சொல்ல வேண்டியதை சொல்லிவிடுகிறேன். இந்த வந்தியத்தேவன் பேரில் எனக்கும் பல சந்தேகங்கள் இருக்கின்றன. முக்கியமானதை மட்டும் இப்போது சொல்லுகிறேன். இவனை தீப்பிடித்த கப்பலிலிருந்து காப்பாற்றுவதற்காகவே தங்கள் அருமை சகோதரர் நடுக்கடலில் கடும் புயலில் குதித்தார். பிறகு பொன்னியின் செல்வரை காணவே இல்லை. இவன் மட்டும் அன்றிருந்த மேனிக்கு அழிவில்லாமல் கொட்டாப்புளியைப் போல இங்கே வந்து முளைத்திருக்கிறான். தங்கள் சகோதரர் என்ன ஆனார் என்று இவனை கேளுங்கள். அவரை கடலில் கொண்டிருந்தால் அதற்கு இந்த பாதகனே காரணமாவான் என்றான். இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள். சோழ நாட்டு தனாதிகாரியும் அவருடைய இளையராணியும் தமது மாளிகைக்கு எழுந்தருளி இருக்கிற சமயத்துல 2 உருவங்கள் சந்தேகப்படுற மாதிரி ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தா சம்புவரையர் சும்மா இருப்பாரா? அவர் ஏவி இருந்த வீரர்களை 2 வேதாளங்கள் தாக்கி குதிரைகளையும் தட்டிக்கிட்டு போனா
ஆத்திரம் எல்லை மீறி போயிருக்கும். எதிர்பாராம வந்து சேர்ந்த வந்தியத்தேவனை ஆதித்த கரிகாலன் கட்டி தழுவிக்கிட்டு இருந்த போது கடம்பூர் வீரர்கள் வந்து சேர்ந்ததற்கான காரணம் புரியுது. அவங்களை நெருங்கி போய் விசாரிச்சப்பறம் கந்தமாறன் பதற்றம் அடைஞ்சு வந்தியத்தேவன் மேல குற்றச்சாட்டுகளை அடுக்கிறான். வந்தியத்தேவன் மேல மற்ற 2 பேரும் கொண்டிருக்கிற அசூயையை அறிஞ்ச ஆதித்த கரிகாலன், பொதுவா நீங்கள் 3 பேரும் தனித்தனியாக பழுவூர் இளையராணியை பார்த்து அவளுடைய மோக வலையில் விழுந்திருக்கிறீர்கள், ஆகையினால்தான் ஒருவரை ஒருவர் விழுங்கிவிட பார்க்கிறீர்கள்னு சொல்லி அந்த சச்சரவுக்கு முற்றுப்புள்ளி வைக்க பார்க்குறான். பல்லவன் விடுறதா இல்லையே. பறவைகளுக்கு அளித்த இறகுகளையும் விலங்குகளுக்கு அளித்த வாலையும் கடவுள் மனிதருக்கு கொடுக்க மனமில்லாமல் விட்டுவிட்டார். ஆனால் அந்த பாக்கியங்களுக்கெல்லாம் மேலான சிரிக்கும் பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். கல்கியார் ஒரு நூலுக்கு வழங்கியிருந்த அணிந்துரையின் ஒரு பகுதி இது. இந்த கருத்தை சிரிப்பு என்பது மனிதர்களுக்கு தெய்வம் கொடுத்திருக்கும் ஒரு வரப்பிரசாதம்னு ஆதித்த கரிகாலன் சொல்ல வச்சிருக்கார். இந்த குறிப்பை அவன் கந்தமாறனுக்கு மறுபடியும் நினைவுபடுத்துகிற அழகே அழகு. நீ புறாவை விட பசுவை விட மட்டமானவன் அல்ல, உனக்கு நியாயம் வழங்க மறுக்க மாட்டேன். அடுத்து அபத்தம்ங்கிற சொல்ல பார்ப்போம். அவம் கீழான நிலை, அவத்தம் பயனற்றது, தவறானது. தவறான பேச்சை குறிக்கும் அவத்தம் என்ற சொல் அபத்தம் ஆயிடுச்சு. இது ஒரு விளக்கம். இன்னொரு விளக்கம், அபத்தம் உறுதி இல்லாத, பொருளற்ற, உண்மையற்ற ஆகியவற்றை உள்ளடக்கியது. வேர்ச்சொல் பத்த, கட்டுப்பாடான, உறுதியான. எதிர்ச்சொல் அபத்த. பொய்யை குறிக்கிற அபத்தம் என்ற சொல் தெலுங்கு மொழியில பேச்சு வழக்கில் இருப்பது கவனிக்கத்தக்கது. கொட்டாப்புளி மரத்தாலான சுத்தியலை குறிக்கும். கொட்டுதல், அடித்தல். உளிய மரத்தின் மேல அடிக்க பயன்படுற கருவி கொட்டும் உளி. இதை கொட்டான், கொட்டாப்புளி என்றெல்லாம் குறிப்பிடுவாங்க. சுறுசுறுப்பா இருந்துக்கிட்டு திருதிருன்னு சுழல்ற கண்களை கொண்ட வல்லவரையனை ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமா வர்ணிச்சுக்கிட்டு வரதை பார்த்தோம். உறங்கா புலி, இது ஒரு வகை புளிய மரம். தூங்காத அல்லது மூடாத இலைகள் கொண்டது. கொட்ட கொட்ட முழிப்பதுன்னு ஒரு தொடர் உண்டு இல்லையா? எல்லாத்தையும் சேர்த்து கொட்டாப்புளின்னு பார்த்திபேந்திரன் சொல்லியிருப்பான் போல. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.